நமஸ்கார் நண்பர்களே, நீங்கள் பார்க்கிறபடி எங்களின் புதிய ஏடிஎம் கார்டு எங்களை வந்தடைந்துள்ளது. எனவே இந்த வீடியோவில் புதிதாக ஏடிஎம் கார்டு PIN-ஐ எவ்வாறு உருவாக்குவது மற்றும் அதை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். எனவே SBI ஏடிஎம் இயந்திரத்திற்கு செல்லலாம். எனவே நண்பர்களே, நான் SBI ATM இயந்திரத்தை அடைந்தேன். ஏடிஎம் இயந்திரத்தை அடைந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் ஏடிஎம் கார்டை இப்படி வைத்திருக்க வேண்டும். இப்படியே முன்னோக்கி வைக்க வேண்டும். இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு உங்கள் ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மெஷினில் செருகவும். செருகிய பிறகு சிறிது நேரம் காத்திருக்கவும். இது போன்ற இடைமுகத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் பின்னை உருவாக்கும் வரை உங்கள் ஏடிஎம் கார்டை அகற்ற வேண்டாம். அதன் பிறகு ஆங்கிலத்தில் கிளிக் செய்யவும். ஆங்கிலத்தில் கிளிக் செய்த பிறகு சிறிது நேரம் காத்திருக்கவும். காத்திருப்புக்கு பிறகு நீங்கள் பின் உருவாக்கத்தை காண்பீர்கள். பின் உருவாக்கம் என்பதை கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு இங்கே பார்ப்பீர்கள். தயவு செய்து உங்கள் கணக்கு எண்ணை உள்ளிடவும். உங்கள் SBI கணக்கு எண்ணை நிரப்ப வேண்டும். எனது கணக்கு எண்ணை நிரப்புகிறேன். கணக்கு எண்ணை நிரப்பிய பிறகு நீங்கள் இங்கே பார்ப்பீர்கள். சரியாக இருந்தால் அழுத்தவும். சரியாக இருந்தால் அழுத்தவும். கிளிக் செய்த பிறகு நீங்கள் இங்கே பார்ப்பீர்கள். தயவு செய்து உங்கள் 10 இலக்க மொபைல் எண்ணை உள்ளிடவும். உங்கள் மொபைல் எண்ணை நிரப்ப வேண்டும். உங்கள் கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ள அதே மொபைல் எண்ணை நீங்கள் நிரப்ப வேண்டும். எனவே எனது மொபைல் எண்ணை நிரப்புகிறேன். உங்கள் மொபைல் எண்ணை நிரப்பிய பிறகு சரியாக இருந்தால் அழுத்தவும். கிளிக் செய்த பிறகு நீங்கள் சில வினாடிகள் காத்திருக்க வேண்டும். மாற்றம் முடிந்ததும் உங்கள் ஏடிஎம் கார்டை எடுக்க வேண்டும். உங்கள் ஏடிஎம் கார்டை எடுத்த பிறகு உங்கள் மொபைல் எண்ணுக்கு OTP அனுப்ப வேண்டும். என்னுடைய OTP வந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இறுதியாக எனக்கு செய்தி கிடைத்தது. நீங்கள் திரையில் செய்தியை காணலாம். நீங்கள் திரையில் செய்தியை காணலாம். டெபிட் கார்டு முடிவுக்கான பின்னை இங்கே பார்க்கலாம். ஏடிஎம் கார்டின் கடைசி 4 இலக்கங்களை இங்கே பார்க்கலாம். இங்கே நீங்கள் OTP-ஐ காணலாம். இங்கே நீங்கள் 4613 காணலாம். இங்கே நீங்கள் OTP 4613 காணலாம். எனது OTP-ஐ செயலாக்குகிறேன். ஏடிஎம் இயந்திரத்தில் ஏடிஎம் கார்டை செருக வேண்டும். செருகிய பிறகு நீங்கள் இடைமுகத்தை காண்பீர்கள். உங்கள் பின்னை உருவாக்கும் வரை உங்கள் ஏடிஎம் கார்டை அகற்ற வேண்டாம். அதன் பிறகு நீங்கள் ஆங்கிலத்தில் கிளிக் செய்ய வேண்டும். ஆங்கிலத்தில் கிளிக் செய்த பிறகு நீங்கள் வங்கியை பார்ப்பீர்கள். வங்கி என்பதை கிளிக் செய்த பிறகு நீங்கள் இடைமுகத்தை காண்பீர்கள். அதன் பிறகு நீங்கள் PIN மாற்றம் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். PIN சேஞ்ச் என்பதை கிளிக் செய்த பிறகு நீங்கள் 10 மற்றும் 99க்கு இடையில் உள்ள எந்த எண்ணையும் உள்ளிட வேண்டும். நீங்கள் 10 மற்றும் 99க்கு இடையில் உள்ள எந்த எண்ணையும் தட்டச்சு செய்ய வேண்டும். நான் 58ஐ தட்டச்சு செய்கிறேன். 58ஐ டைப் செய்த பிறகு நீங்கள் ஆம் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். ஆம் என்பதை கிளிக் செய்த பிறகு உங்கள் தற்போதைய பின்னை உள்ளிட வேண்டும். நீங்கள் OTP-ஐ நிரப்ப வேண்டும். எனது OTP-ஐ நிரப்புகிறேன். உங்கள் OTP-ஐ நிரப்பிய பிறகு உங்கள் புதிய பின்னை உள்ளிட வேண்டும். உங்கள் ஏடிஎம் கார்டுக்கு புதிய பின்னை உருவாக்க வேண்டும். நீங்கள் 4 இலக்க பின்னை தட்டச்சு செய்ய வேண்டும். நான் 4 இலக்க ஏடிஎம் பின்னை டைப் செய்வேன். 4 இலக்க ஏடிஎம் பின்னை டைப் செய்த பிறகு உங்கள் புதிய பின்னை மீண்டும் உள்ளிட வேண்டும். உங்கள் ஏடிஎம் பின்னை மீண்டும் உள்ளிட வேண்டும். ஏடிஎம் பின்னை 2 முறை டைப் செய்த பிறகு சில வினாடிகள் காத்திருக்க வேண்டும். உங்கள் ஏடிஎம் பின் உருவாக்கப்பட்டது. உங்கள் ஏடிஎம் பின் உருவாக்கப்பட்டது. உங்கள் ஏடிஎம் கார்டை எடுத்துக் கொள்ளவும். உங்கள் ஏடிஎம் கார்டை எடுத்த பிறகு உங்களின் ஏடிஎம் பின் உருவாக்கப்பட்டது. உங்கள் இருப்பை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். உங்கள் இருப்பை சரிபார்க்க உங்கள் ஏடிஎம் பின்னை மீண்டும் உள்ளிட வேண்டும். எனது ஏடிஎம் பின்னை மீண்டும் உள்ளிடுகிறேன். மீண்டும் நுழைந்த பிறகு நீங்கள் சில நொடிகள் காத்திருக்க வேண்டும். காத்திருந்த பிறகு உங்கள் இருப்பை சரிபார்க்க வேண்டும். உங்கள் இருப்பை எவ்வாறு சரிபார்க்கலாம் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். உங்கள் இருப்பை சரிபார்த்த பிறகு நீங்கள் ஆங்கிலத்தில் கிளிக் செய்ய வேண்டும். ஆங்கிலத்தில் கிளிக் செய்த பிறகு உங்கள் இருப்பை சரிபார்க்க வேண்டும். நீங்கள் வங்கி என்பதை கிளிக் செய்ய வேண்டும். வங்கி என்பதை கிளிக் செய்த பிறகு இருப்பு விசாரணையை பார்ப்பீர்கள். இருப்பு விசாரணையை கிளிக் செய்த பிறகு நீங்கள் 10 மற்றும் 19க்கு இடையில் ஒரு எண்ணை தட்டச்சு செய்ய வேண்டும். நான் 52ஐ தட்டச்சு செய்கிறேன். ஆம் என்பதை கிளிக் செய்த பிறகு தயவு செய்து உங்கள் பின்னை உள்ளிடவும். எனது SBI ATM பின்னை டைப் செய்கிறேன்.
எனது SPRDCM பின்னை செய்த பிறகு நீங்கள் சில நொடிகள் காத்திருக்க வேண்டும். காத்திருந்த பிறகு நீங்கள் சேமிப்புகளை காண்பீர்கள். சேமிப்பு என்பதை கிளிக் செய்த பிறகு நீங்கள் சில நொடிகள் காத்திருக்க வேண்டும். காத்திருந்த பிறகு உங்கள் இருப்பை சரிபார்க்க வேண்டும்.